Vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எல்லா மாநிலங்களிலோட எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து ஒரு எக்கனாமிக் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, சோஷியல் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு முதல் 3 மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கு. இதற்கு ஒரே காரணம் என்னன்னா, இந்த திமுக போட்ட அந்த அடித்தளம் தான். எப்படி அன்று திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு பரந்த மனப்பான்மையோடு தெளிந்த சிந்தனையோடு இருந்தாரோ, இன்றைக்கு அதே வகையில திரு ராகுல் காந்தி இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல 50% ரிசர்வேஷன் அந்த கேப்பை வந்து பிரீச் பண்ணணும் அப்படின்றாங்க. அதை விட ஜாஸ்தியா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் அகில இந்திய கட்சி எதுவுமே இல்லை. என்னதான் நம்ம வந்து இந்த சமூக நீதியை பற்றி பேசினாலும், என்னதான் அதில் நியாயங்கள் தர்க்க ரீதியாக நியாயங்கள் இருந்தாலும், என்னதான் அது வந்து சரியானதாக இருந்தாலும், நம்முடைய குரல் வடக்கே ஒலிக்குமா, நம்முடைய குரலை வந்து வடக்கே வந்து சீரியஸாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை சொன்ன பிறகு அதற்கு வந்து ஒரு பெரிய ஆம்பிளிஃபிகேஷன், ஒரு திராவிடத்தின் குரலாக ராகுல் காந்தி ஒலிக்கிறார். அப்சல்யூட்லி. திமுக என்பது வந்து ஆதிக்க சக்திகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயர் ஜாதி இந்துக்களுக்கு எதிரான கட்சியின் போது அவங்க எல்லாம் சேர்ந்து கேங் அப் பண்ணி திமுக மீது இப்படிப்பட்ட ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் கட்சின்னுவாங்க. அவர் அந்த ஊழலை செய்தார், இந்த ஊழலை செய்தார்னு தலைவர் கலைஞர் மேல வந்து விமர்சனங்களை வைப்பாங்க. எந்த முதல்வர் வந்து ஊழல் வழக்குக்காக சிறை சென்றார்? ஒரே முதல்வர் தான், அதிமுகவுடைய முதல்வர். அதிமுகல வந்து ஒரு தேக்க நிலை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, என்னுடைய கருத்து கிடையாது. ஆனா கிளைம் பண்றாங்களே சார், பாஜக வந்து நாங்க தான் அதிமுக விட வளர்ந்துட்டோம், நாங்க தான் தமிழ்நாடு எதிர்கட்சிங்க. பாஜக வந்து வாய்ப்பே இல்லைங்க. அவங்க சும்மா பேசலாம், ஆனா அதிமுக அளவுக்குலாம் பாஜகவால வளர முடியாது. அதற்கு வந்து வாய்ப்பு கிடையாது. 75வது பவள விழா ஆண்டுல திமுக இருக்கீங்க, என்ன சார் எதிர்கால திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் இவங்க முன்னேறினாலே தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக முன்னேறும். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திருமிகு சரவணன் வந்துள்ளார். வணக்கம் சார். திமுகவுடைய பவள விழா ஆண்டுல இருக்கோம். திமுகவில் முப்பெரும் விழா, பெரியார் அண்ணா, அதே போல் திமுக தொடக்க விழா, அந்த முப்பெரும் விழா ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தோடு தலைமை கழகத்திலிருந்து ஆரம்பித்து கிளைக்கழகம் வரைக்கும் ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடுவீங்க. இந்த முப்பெரும் விழா என்ன காரணத்துக்காக சார் கொண்டாடுறீங்க? அந்த பின்னணியை, அந்த வரலாற்று பின்னணியை நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? திமுக கழகம் இந்த சமூக நீதிக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. திராவிடர் கழகம் வந்து தொடர்ந்து சமூக நீதிக்காகவும் சம உரிமைகளுக்காகவுமே வந்து போராடி கொண்டிருக்கும் பொழுது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, அதிகாரத்திற்கு வெளியே இருந்து வெறும் இது போல போராட்டங்களையோ கருத்துக்களையோ சொல்லியிருந்தால் மக்களிடையே அது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அதிகாரம் நம் கையிலே இருக்க வேண்டும். அதிகாரம்னா அரசியல் அதிகாரம் தான் நம்ம கையில் இருக்கணும். அரசியல் அதிகாரத்திற்கு வந்து ஜனநாயகத்தில் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும், தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இயக்கமாக இருக்க வேண்டும், தேர்தல் அரசியலிலே ஈடுபட வேண்டும் என்ற நோக்கிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து தொடர்ந்து பல வெற்றிகளை சமூக நீதி பார்வையிலும் சரி, மற்ற விஷயங்களிலும் சரி, பெண்களுக்கு வந்து பல உரிமைகளை பெற்று தருவது, எல்லா விஷயத்திலையும், எல்லா இதுலையுமே எடுத்தீங்க அப்படின்னா, இந்த 75 வருடத்துல ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து காட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து யாருக்குமே இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எல்லா மாநிலங்களிலோட எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும், அது வந்து ஒரு எக்கனாமிக் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, சோஷியல் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு முதல் 3 மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கு. இதற்கு ஒரே காரணம் என்னன்னா, இந்த திமுக போட்ட அந்த அடித்தளம் தான். அதுதான் வந்து இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் இப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து தமிழ்நாட்டுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள், அந்த தலைவர்களை போற்றும் வகையில், அந்த தலைவர்களை கொண்டாடக்கூடிய வகையில் நடைபெறும் விழா தான் இந்த முப்பெரும் விழா. அதுவும் இந்த வருஷம் வந்து மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா 75வது ஆண்டு விழா, பவள ஆண்டு விழா. ஸோ அது வந்து ஒரு இதை கொண்டாடுகிறோம். அதுவும் ஆட்சியிலிருந்து தலைவர்
திமுகவுடைய தலைவர் வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து இதை கொண்டாடுகிறோம் என்பது வந்து, அதுவும் கலைஞர் நூற்றாண்டு விழாவோடு சேர்ந்து கொண்டாடுகிறோம் என்பது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த 75 ஆண்டுகால சாதனை அப்படின்னு சொல்லி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். கோட்டையிலே வந்து கொடியேற்றுவதற்கான அனுமதியாக இருக்கட்டும், சென்னை நம்முடைய மெட்ராஸ் மாகாணம்ன்றதை வந்து தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியதாக இருக்கட்டும், அதில் தொடங்கி இன்று வந்து சிறார்களுக்கு வந்து காலை உணவு திட்டத்திலே வந்து நிற்கிறது. அது எடுத்த சாதித்த சாதனைகள் வந்து எத்தனையோ சாதனைகள், சந்தித்த சவால்களும் எத்தனையோ சவால்கள். அதாவது தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து எல்லோரும் சொல்லிக்கொண்டே இருப்பார். தலைவர் கலைஞர் அதை வந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டே வருவார். திமுக என்பது வெறும் ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, அது ஒரு சமுதாய இயக்கமும் கூட அப்படின்றதுல வந்து தெளிவாக வந்து சொல்லிக்கொண்டே வருவார், பேசிக்கொண்டே வருவார். அதனுடைய வெளிப்பாடு தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அரசியல் கணக்குகளை தாண்டி தொடர்ந்து வந்து திமுக வந்து அதற்காக வந்து குரல் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறது, வரும். ஓகே சார். 49ல் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போது டெல்லி ஆதிக்கம். அப்போது வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பாஜக எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அன்னைக்கு காங்கிரஸ் இருந்திருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் மாறி வந்திருக்காங்க. அந்த சூழலும் தற்போதைய சூழலும் அண்ணா திமுக ஆரம்பித்த எந்த சூழலில் ஆரம்பித்தாரோ அதே சூழல் தான் தற்போது அகில இந்திய அளவில் இருக்கா. ஸோ இப்போ வந்து பிஜேபி வந்திருக்காங்க. ஸோ இந்த டிரான்சிஷனை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது காங்கிரஸ் வந்து திமுக சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீட் விலக்கு, எமர்ஜென்சி காலகட்டங்களில் மாநிலங்கள் கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட உரிமைகளை நாங்கள் திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு இங்கே மாநில சுயாட்சி சார்ந்து திமுக பேசுகிற விஷயங்களை இப்போது காங்கிரஸ் இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற பாஜக எப்படி சார் பார்க்குறீங்க? கம்பேரிசன் பண்ணி முடியல. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் நீங்கள் சொல்வது போல இதே பாஜக என்ன கொள்கைகளை வைத்து கொண்டு இருக்கிறதோ அதே போன்ற முக்கியமான கொள்கைகளெல்லாம் அன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் வைத்திருந்தார்கள். ஏன் அப்படின்னா எல்லாம் வந்து அங்கே சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஒரு எல்லாம் உயர் ஜாதி இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க தான் வந்து தலைமை பொறுப்பில் இருந்தாங்க. அவர்கள் வந்து அந்த கொள்கைகளை அப்படியே வந்து ஏற்றுக்கொண்டு அப்படியே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், உதாரணத்துக்கு திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள், அவர் வந்து என்னதான் கூட யார் இருந்தாலும், காங்கிரஸ் எந்த கருத்துக்களை சொன்னாலும், அவர் வந்து மதசார்பின்மையை வந்து தூக்கி பிடித்தார். ஒரு சோஷியலிசம் அப்படின்றத தூக்கி பிடித்தார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். எப்படி வந்து அவர் வந்து பல விஷயங்களை வந்து மனதார ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இடஒதுக்கீடு என்பது வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிச்சது. கம்யூனல் ஜிஓ 1921 போட்டது. நீதி கட்சி காலத்தில் போட்ட அந்த கம்யூனல் ஜிஓ வந்து என்ன அப்படின்னா, பிராமணர் அல்லாதோருக்கு வந்து தொடர்ந்து இடஒதுக்கீடுகள் வந்து அரசு உத்தியோகங்களிலுமே மாணவர் சேர்க்கையிலுமே தொடர்ந்து வந்தது. அப்போது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த உடனே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா, இதற்கு முன்னால் என்னென்ன சட்டங்கள் இருந்ததோ அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்ததால் ரத்து செய்யப்படுகிறது, அவை செல்லாததாகி விடுகிறது அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் ஜிஓ வந்து புதிய அரசியலமைப்பு சட்டம் வந்ததால் கம்யூனல் ஜிஓக்கு இடமில்லை அப்படின்ட்டாங்க. 1951 வந்து சம்பகம் துரைராஜன் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர், மருத்துவ மாணவர்னு நினைக்கிறவர், அவர் வந்து எனக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைக்கல, இவங்க வந்து இங்கே வந்து இன்னும் வந்து அந்த இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணுறாங்க, இடஒதுக்கீட்டை வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு அந்த கம்யூனல் ஜிஓக்கு இங்கே வேலை கிடையாது, பண்ண முடியாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. அந்த உயர்நீதிமன்றம் வந்து சரிதான், சம்பகம் துரைராஜன் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனடியாக அந்த வழக்கை வந்து தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகுது. உச்சநீதிமன்றமும் என்ன சொல்லுது, சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது சரிதான், நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கூடாது, இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுது. அப்போது வந்து பெரியார் தலைமையில் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிக்கிறது. அப்போது திரு ஜவஹர்லால் நேரு வந்து இந்த நிலைமையுடைய, இந்த கோரிக்கையுடைய நியாயத்தை உணர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், முதல் திருத்தம் சரி, முதல் திருத்தம். ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இது வந்து அதுதான் இன்றைக்கும் வந்து நிலைத்து நிற்கிறது. இன்றைக்கி வந்து அது இந்தியா முழுக்க ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு ஒரு சமூக நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது.
ஸோ பொறி இங்கிருந்து கிளம்பினாலும் பொருளாதார அதை- அளவுகோல் கிடையாது, கிடையாது. கல்வியும் Absolutely. சமூக நிலையும் தான் ஒரு Absolutely. அளவுகோல்னு பெரியாருடைய போராட்டம். அப்சல்யூட்லி. ஸோ அதை ஏத்துக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் ம். தைரியமும் நேருக்கு இருந்துச்சு. திண்மையும் இருந்தது நேரு, பண்டித நவர்லால் நேரு அவர்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு யாராவது ஒரு தலைவரை சொல்ல முடியுமா அங்க பாஜகல? அந்த கேலிபரோட ஈக்குவேட் பண்ண முடியுமா? இடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்களே சார் 10%. இடபிள்யூஎஸ் வந்து அப்படியே அன்னைக்கு அதுக்கு இதுக்கு நேர்மாறான see, இப்ப இடபிள்யூஎஸ் வந்து என்ன அப்படின்னா பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அது வெறும் உயர் ஜாதி இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு. ம். அது வந்து பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள்லாம் கிடையாது. இதுல காங்கிரஸுக்கும் பாஜக எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையா மாற்று கருத்து இல்லை. அதுதான் சொன்னேன். நான் திருப்பியும் சொன்னேன் உங்ககிட்ட. காங்கிரஸுக்கும் பாஜகவில் இருக்கக்கூடியவர்களே அந்த சனாதன போக்குகள் வந்து சில வந்து ஒற்று போய் தான் இருக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. எப்படி அன்று ம். திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ம். ஒரு பரந்த மனப்பான்மையோடு தெளிந்த சிந்தனையோடு இருந்தாரோ இன்றைக்கு அதே வகையில திரு ராகுல் காந்தி இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா காஸ்ட் சென்சஸ் பண்ணணும் அப்படின்றாரு. அதை விட முக்கியமாக காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல 50% ரிசர்வேஷன் அந்த கேப்பை வந்து பிரீச் பண்ணணும் அப்படின்றாங்க. அதை விட ஜாஸ்தியா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் அகில இந்திய கட்சி எதுவுமே இல்லை. இன்னைக்கு தகவல், இன்னைக்கு வந்து கசிய விடப்படக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் இஸ் மல்லிங் கண்டக்டிங் அ காஸ்ட் சென்சஸ் அலாங் வித் ரெகுலர் சென்சஸ் அப்படின்னு சொல்லி தகவல்கள் இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள்ல வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. கசிய விடுகிறார்கள். பாஜகவிற்கு வந்து இப்போ இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயமாக மாறிவிட்டது. ஏன்னா அதை ஆர்எஸ்எஸ் வேற பிரஷர் பண்றாங்க, நீங்க காஸ்ட் சென்சஸ் எடுங்கன்னு சொல்லி ஒரு பிரஷர் பண்ணாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க சார். அது வெளியில ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸா இருக்கும். அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு காலம் இதுக்கு வந்து ஒத்துக்காது. அவங்க வந்து பிராமணர்களுடைய ஆதிக்கம் தொடர வேண்டும் அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரே நோக்கம். அதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். நீங்க வந்து அதற்கு வேற என்ன சாயம் பூசினாலும் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த இடஒதுக்கீட்டிலேயே இந்த இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த இடஒதுக்கீடு வந்து தேவையா இல்லையா என்பதை வந்து நாம் வந்து ஒரு ஓப்பனா விவாதிக்க வேண்டும். இடஒதுக்கீடுன்னு எவ்வளவு நாள் கண்டிப்பாக செல்ல போகிறது அப்படின்லாம் சொல்லி கேள்வி எழுப்பியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர்கள். முதல் முறையாக காஸ்ட் சென்சஸை பற்றி திரு ராகுல் காந்தி அவர்கள் பேச ஆரம்பித்த பிறகு அதற்கு இந்தியா முழுக்க எழுந்திருக்கக்கூடிய ஆதரவை பார்த்த பிறகு என்ன சொல்றாங்க, இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் வந்து இடஒதுக்கீடு தொடர வேண்டும்னு இப்போ சொல்றாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்றாங்க. ஸோ இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய வேடம், நாடகம். இதைத்தான் ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கிறது. ஸோ காங்கிரஸை பொறுத்தவரை இந்த மாற்றம், அதுவும் திரு ராகுல் காந்தி அவர்களிடையே ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் வந்து வரவேற்கத்தக்க மாற்றம். இது வந்து இந்தியாவிற்கு தேவையான மாற்றம். இப்போ என்னதான் நம்ம வந்து இந்த சமூக நீதியை பற்றி பேசினாலும், என்னதான் அதில் நியாயங்கள் தர்க்க ரீதியாக நியாயங்கள் இருந்தாலும், என்னதான் அது வந்து சரியானதாக இருந்தாலும், நம்முடைய குரல் வடக்கே ஒலிக்குமா, நம்முடைய குரலை வந்து வடக்கே வந்து சீரியஸாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனா திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை சொன்ன பிறகு அதற்கு வந்து ஒரு பெரிய ஆம்பிளிஃபிகேஷன், திராவிடத்தின் குரலாக ராகுல் காந்தி ஒலிக்கிறார்னு எடுத்துக்கலாமா? அப்சல்யூட்லி. ஏன் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் திமுக அரசு இங்கே என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறதோ அந்த திட்டங்களை எல்லாம் அப்படியே ரெப்ளிகேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க இலவச பேருந்து பயணம், அப்புறம் மாதம் மகளிருக்கு உதவித்தொகை, அதே போல தெலுங்கானால பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் வேற ஏதோ மாநிலத்திலையும் காங்கிரஸ்ல அதை வந்து ஃபாலோ பண்ணி மகாராஷ்டிரால காங்கிரஸ் இல்லை, பட் அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய திட்டங்களை இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா 2019க்கு முன்னாடி ஐ எம் ஜனியுதாரி பிராமின், பூணூல் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பிராமணன்னு பேசினவர் திரு ராகுல் காந்தி. இன்னைக்கு என்ன சொல்றாரு, காஸ்ட் சென்சஸ் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ இந்த மாற்றம் வந்து அவர் நன்றாக உணர்ந்திருக்கிறார். பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு எதிரான சித்தாந்தம், பாஜகவிற்கு ஒரு கவுண்டர் நேரட்டிவ் கொடுத்தாதான் மக்கள் நம்மளை சீரியஸா ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றாங்க. அதை விட முக்கியம் வந்து இது வெறும் நேரட்டிவ் மட்டும் கிடையாது, இது வந்து இந்திய மக்களுக்கு தேவையான ஒன்று என்பதையும் அவர் புரிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் எல்லா இடத்துலையும் அதை பற்றி பேசுகிறார். இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக நீதியை வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாத்தையும் வந்து அதை ரெப்ளிகேட் பண்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியிடமிருந்து நம்ம வந்து நிறைய எதிர்பார்க்கிறோம்.
ஓகே சார். இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ பார்க்கும்போது திமுக ஒரு மிகப்பெரிய கட்சி. ஆனாலும் விமர்சனங்கள் நெறைய இருக்கு. ஊழல் கட்சி, அதேபோல வாரிசு அரசியலை நீங்க தான் வந்து வளர்த்தெடுக்கிறீங்க. அப்படிங்கிற மாரியான ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் உங்க மேல இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா திமுக இணையத்திலயும் சரி, பொதுவெளியிலயும் சரி தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கே. இதுக்கு என்ன உளவியல் காரணம்னு நினைக்கிறீங்க சார்? உளவியல் காரணம்லாம் ஒண்ணும் இல்லங்க. இப்போ அதாவது என்னன்னா, திமுகவ வந்து ஊழல் கட்சின்றாங்க. அ அ ஊழல் கட்சின்னு விமர்சனம் செய்கிறார்கள்ன்னு சொல்றீங்க. எந்த முதல்வர் வந்து ஊழல் வழக்குக்காக சிறை சென்றார்? தண்டிக்கப்பட்டார். நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டார். இந்தியாவிலேயே ஒரே முதல்வர் தான். அதிமுகவுடைய முதல்வர். என்ன சொல்றாங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது? ஊழல் செய்ய வேண்டும் என்பதற்காக 3 பேர வீட்ல கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொன்னது. இன்கம் டாக்ஸ் அட்டாச் பண்ணி வச்சிருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லா ப்ராப்பர்ட்டியும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கு. அதுபோல திமுகவுல யார இது பண்ணியிருக்காங்க? நீங்க திரு பொன்முடி அவர்கள்னு சொல்லுவீங்க. உச்சநீதிமன்றம் வந்து தடை விதித்திருக்கிறது தீர்ப்புக்கு. ஸோ ஸோ இது வந்து எதால ஏன் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த ஊழல் குற்றச்சாட்டுன்றத வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். மத்த குற்றச்சாட்டு சொல்லணும்னா, நீங்க வந்து அதற்கு வந்து ஆதாரம் வேணும். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் மறுப்பாங்க. இதுனா ஊழல் பண்ணிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க. எப்படிங்க ஊழல் பண்ணாங்க? எந்த வகையில ஊழல் பண்ணாங்க? சொல்லணும் இல்லையா? ஸோ, அதனால ஈஸியா அதேபோல ஊடகங்கள். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ஊடகங்கள்ல வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து மாறிக்கொண்டு இருக்கிறது. ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால், 25 வருடங்களுக்கு முன்னால், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊடகங்கள் வந்து அங்கேயும் வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு ஒளிக்கீற்று தெரிகிறது. எல்லா பின்புலத்தை சார்ந்தவர்களும் ஊடகத்துல வந்து வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகிறது. அவர்களுடைய குரல் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஓகே. 20 வருடங்களுக்கு முன்னால் அப்படி கிடையாது. யார் இருந்திருப்பான்னு உங்களுக்கு தெரியும். 20 வருடங்களுக்கு முன்னால மற்ற சாதியினருக்கு வந்து படிப்பறிவே வந்து இல்லாமல் இருந்தது. இந்த அளவுக்கு அவர்கள் வந்து அ வாய்ப்புகள் கிடைக்கப் பெறவில்லை. ஓகே. இந்த 20, 25 வருடங்கள்ல வந்து எல்லா சாதியினரும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. எஜுகேஷன் வந்திருக்கு. அவங்க எல்லா துறைகளிலும் செல்வது போல பத்திரிகை துறையிலயும் அவங்க வந்து கால் ஊன்ற ஆரம்பித்திருக்காங்க. அதனால இப்போ வந்து திமுக என்ன விஷயங்களை செய்திருக்கிறது? ஏது செய்திருக்கிறது? எப்படிப்பட்ட அந்த சாதனைகளை செய்திருக்கிறது அப்படின்றது வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அது அப்படி ஒரு இது இல்ல. வெறும் நீங்கள் சொல்வது போல ஒரு பிம்பத்தை மட்டுமே கட்டமைத்தார்கள். இன்றைக்கு வந்து அந்த பிம்பம் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல கேட்டாரு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எத்தனை ஓபிசி எத்தனை ஓபிசி இருக்கீங்க? ஜர்னலிஸ்ட் இருக்கீங்க? பிற்படுத்தப்பட்டவர்களே வந்து டெல்லி மீடியால இப்போ வரைக்கும் இல்ல. தமிழ்நாட்டுல அந்த சூழ்நிலையா? இல்ல. ஸோ இதுதான் வித்தியாசம். இப்போ அங்க வந்து அங்கேயும் அந்த டெமோக்ரட்டைசேஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லா குரல்களும் இப்போ நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது. ஆங்கில விவாதங்கள்ல போனோம்னு வச்சுக்கோங்க. ஹிந்தில தான் பேசுறாங்க. இந்தியில விடுங்க. இத சொன்னோம்னு வச்சுக்கோங்க. பாஜக வந்து ஒரு உயர் ஜாதி இந்துக்களுக்கான கட்சினா பேச விட மாட்டாங்க. நீ எப்ப ஆரம்பிச்சிடு. உன்னுடைய ஃபேவரைட் டாபிக்க கொண்டாந்துரு. சப்ஜெக்ட்ட பேசு அப்படின்னுவாங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய வித்தியாசம். அது வந்து இவர்களால திமுக என்பது வந்து ஆதிக்க சக்திகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயர் ஜாதி இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னும் போது அவங்க எல்லாம் சேர்ந்து கேங் அப் பண்ணி திமுக மீது இப்படிப்பட்ட ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் கட்சின்னுவாங்க. அவர் அந்த ஊழலை செய்தார், இந்த ஊழலை செய்தார்னு தலைவர் கலைஞர் மேல வந்து விமர்சனங்களை வைப்பாங்க. எந்த வழக்கு போட்டாங்க? எத்தனை வழக்கு போட்டாங்க? அவர் என்ன கூட கோபுரத்தில் இருந்தாரு? மாளிகையில் இருந்தாரா? 5000 ஏக்கருக்கு வந்து அரண்மனையை கட்டி வச்சிருந்தாரா? மலையா வாங்கி குவிச்சாரா? யார் வேணா போய் பார்க்கலாங்க. ஐயா கலைஞரேன்னு சொல்லி ரோட்ல இருந்து கத்துனா யாருன்னு பாருன்னுவாரு மாடியில இருந்து. அப்படிப்பட்ட வீட்டில் தான் இருந்தார். தெரியும்ல தலைவர் கலைஞருடைய வீடு இல்லம் கோபாலபுரம் இல்லம். அப்படிப்பட்ட எளிமையான தலைவர் 1955ல் எந்த வீட்டில் இருந்தாரோ 2017 இறக்கும் வரை அந்த வீட்டில் தான் இருந்தார். அந்த வீட்டில் என்ன பெரிய இதை பண்ணாங்க? உள்ள நம்ம அப்படியே பளிங்கால இழைச்சிருக்காங்களா? சாதாரண டைல்ஸ் சார். அந்த அவருக்கு போகிற படி வந்து ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். குறுகலான படி தான். என்ன முதலமைச்சர் ஆகிட்டோம் இவ்வளோ இது இருக்குன்னு சொல்லி அப்படியே இது பண்ணாங்களா? என்ன ஊழல் பண்ணார் தலைவர் கலைஞர்? இவர்களாக கட்டமைக்கக்கூடிய அந்த பிம்பம், மாய பிம்பம், அது இப்போ சுக்குள் நூறாக நொறுங்கி விட்டது.
அண்ணா ஒரு ஐம்பெரும் முழக்கத்தை வச்சாரு. ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, வன்முறையை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம்ங்கிற ஒரு மிகப்பெரிய முழக்கத்தை அண்ணா அவர்கள் வச்சாரு. ஸோ அந்த காலங்கள்ல மாநில சுயாட்சி ரொம்ப தேவையா இருந்துச்சு. அண்ணா வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போய் பேசியிருக்காரு. ஹிந்தி திணிப்பு அப்போதைக்கு ரொம்ப விகரசாவும் இருந்துச்சு. இப்போதைக்கும் அந்த பிரச்சனையும் இருக்கு. அமித்ஷா சமீபத்தில சொல்றாரு, என்னுடைய அமைச்சகத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா கோப்புகளுமே ஹிந்தியில தான் இருக்கு. ஆங்கிலத்துக்கு இடமே இல்ல. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து மத்திய அரசு ஹிந்திய திணிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதேபோல ஹிந்தியையும் தாண்டி சமஸ்கிருதத்தையும் திணிக்க முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் நாம எப்படி சார் ரிட்டாலியேட் பண்ண போறோம்? இப்போ ரிட்டாலியேட் வந்து நம்ம பண்ணிட்டோம். நம்ம பண்ண ரிட்டாலியேஷனால தான் பாஜகவிற்கு வந்து 240 இடங்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஸோ பாஜகவால அவர்கள் நினைத்திருக்கக்கூடிய அஜெண்டாவை இனிமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ம். ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர் திராவிட மண்ணில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. திரு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இருவருமே வந்து சமூக நீதி அப்படின்றதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக ஓகே. திகழக்கூடியவர்கள். சும்மா அமித்ஷா எதையா பேசலாம். நாங்க வந்து இந்தியை கொண்டு வந்துருவோம், அதை கொண்டு வந்துருவோம், இதை கொண்டு வந்துருவோம், இப்படி கொண்டு வந்துருவோம்ன்ட்டு. அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து கன்சென்சஸ். ஓகே. முக்கியமா வக்ஃப் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பார்லிமெண்ட் கூட்டு கமிட்டிக்கு கூட்டு போயிருக்கு. கமிட்டிக்கு போயிடுச்சு. இதை கொண்டு வந்தாங்க. லேட்ரல் என்ட்ரி அப்படின்னாங்க. வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்படி எத்தனையோ யூட்டர்ன் இந்த 3 மாசத்திலேயே நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ம், ம். ஸோ இப்படிப்பட்ட இதில் வந்து இவர்கள் வந்து நாங்கள் இந்திய இனிமே வந்து அப்படியெல்லாம் வந்து அவர்கள் வந்து செய்வாங்க. நம்ம விழிப்போடு இருந்து அதை எதிர்த்தாலே வந்து கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கொள்ள எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இந்தி பேசுபவர்களை தவிர மற்றவர்கள் யாருமே வந்து இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கர்நாடகாவில் வந்து அது மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டமா இருக்குது. போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கேரளாவில் போய் ஹிந்தியை திணிக்க இந்தியை முடியாது. திணிக்க முடியாது. தெலுங்கானா ஆந்திராலையும் அதே ஓகே. சூழ்நிலை தான். அவருக்கு ஹைதராபாத் இருக்கிறதுனால ம். அவங்க வந்து உருது, ஹிந்தி அந்த இது இருந்தாலும், நீங்க வந்து ஹிந்திய ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து கொண்டு போய் வந்து சேர்க்க முடியாது. ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். வங்காளத்தில அந்த ஓகே. இது இருக்கு. மகாராஷ்டிராலயும் அந்த இது பிரச்சனை. இருக்கு. ஸோ இப்படி வந்து எல்லா இடத்துங்கள்லயுமே வந்து அவர்களுடைய தாய்மொழி இருக்கும் பொழுது, யாரும் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே. சார் கலைஞர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். ஒரு ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒரு நாணயத்தின் இரட்டை பக்கங்கள்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதையும் தாண்டி பாஜக நாங்க தான் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சி அதிமுகல இன்னும் ஒரு தேக்க நிலை இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ அதிமுகல வந்து ஒரு தேக்க நிலை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இது என்னுடைய கருத்து கிடையாது. ஓகே. ஆனா யூ ஆர் ரைட். ஆனா கிளைம் பண்றாங்களே சார், பாஜக வந்து நாங்க தான் அதிமுக விட வளர்ந்துட்டோம். நாங்க தான் தமிழ்நாட்டு எதிர்க்கட்சிங்கிறாங்களே. பாஜக வந்து வாய்ப்பே இல்லைங்க. அவங்க ம். சும்மா பேசலாம். ஆனா அதிமுக அளவுக்குலாம் பாஜகவால வளர முடியாது. ம். அதற்கு வந்து வாய்ப்பு கிடையாது. என்னதான் நம்ம வந்து அதிமுக மீது விமர்சனங்களை வைத்தாலும், அவங்களுடைய கோர் ஐடியாலஜி, கோர் பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து திராவிடத்தை ஒட்டியும், சமூக நீதியை ஒட்டியும் தான் வந்து இருக்கு. மாநில ஓகே. சுயாட்சி கொள்கைகளை ஒட்டி தான் இருக்கு. இந்தி திணிப்பு எதிர்ப்பு எல்லாத்துலயும் ஒட்டி தான் இருக்கு. அவங்களுடைய அந்த டிகிரி வேணா வேறுபடும். ம். அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக சில விஷயங்களை வந்து ஃபோர்கோ பண்ணிட்டு போவாங்களே தவிர, அவர்களுடைய அந்த மூளை ம். பேசும்போது மும்மொழி கொள்கை வேணும்னு ஒரு காலம் சொல்லப்படுறது கிடையாது. நீட் வேணும்னு ஒரு காலம் அவங்களால சொல்ல முடியாது. எதுவுமே அது போல பேச முடியாது. அதை நீர்த்து போவதற்கான விஷயங்களை செய்வாங்க. ஆனா ஓப்பனா அவங்க வந்து டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள், ம். திராவிட சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய எந்த சித்தாந்தமும் இங்கே வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ம். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு தமிழனும் ஒன்றை உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட கொள்கைகளும் அவர்களுடைய அந்த திட்டங்களும். ஓகே. திராவிட கொள்கைகளால் விளைந்த அந்த திட்டங்கள் ம். அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப நீட் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாஜக காலூன்ற வேண்டும் அப்படின்னா, நீட்டுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சு. நீட்டுக்கு நாங்க வந்து எக்ஸம்ஷன் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஏன் பண்ண மாட்றாங்க அத? எது தடுக்கிறது? தமிழ்நாட்டுல நீட்டை ஆதரிக்கும் ஒரே கட்சி பாஜக தான். எக்ஸாக்ட்லி. இப்போ தமிழ்நாட்டுல
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நீட்டுக்கு எதிராக தான் இருக்காங்க. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா. ஆ அரசியல் கட்சிகள் கூட அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி. இப்ப 230 எம்எல்ஏக்கள் 234 எம்எல்ஏக்கள்ல 4 எம்எல்ஏக்கள் அஃப்கோர்ஸ் பாஜகவை சார்ந்தவர்கள். அவங்க வந்து அதிமுக ஆதரவுல தான் வந்தாங்க. 230 எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்க? நீட் நீட் வேணாம் தான் வேண்டாம்னு தான் சொல்றாங்க. சொல்றாங்க. இந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. அங்க இருக்கக்கூடியவங்க இதனால நிறைவேற்றப்படுது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நீட் வேணாம்னு சொல்லுது. நீட்டு இது பண்ணிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் தானே விலக்கு கேட்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கா விலக்கு கேட்கிறோம். அதற்கு வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே வழிமுறைகள் இருக்கத்தானே செய்கிறது. அதைத்தானே கேட்கிறோம். அதை ஏன் செய்ய மாட்றாங்க? அப்போ எனக்கு வந்து அரசியல் முக்கியம் அல்ல. ஓகே. எனக்கு வந்து மக்களுடைய செல்வாக்கு முக்கியம் அல்ல. எனக்கு என்னுடைய கொள்கையை நான் திணித்தாக வேண்டும். ஓகே. அப்படின்றது பாஜகவுடைய இது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து சும்மா இதெல்லாம் ஷோ ஷோ இதை போல நான் வந்து அரசியலில் ஜெயிச்சுட்டேன் கீச்சிட்டேன். அவங்களுடைய கொள்கைகளை திணிக்க வேண்டும். பாஜக அரசியல் தமிழ்நாட்டுல எடுபடாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா ஈடுபடாது. வாய்ப்பே கிடையாது. ஓகே சார். இப்போ வந்து புதிய பிளேயர்ஸ்லாம் தமிழ்நாடு அரசியல் கடத்துக்குள்ள வந்திருக்காங்க. தமிழ் தேசியம்னு சீமான் ரொம்ப ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் வேற வரப்போறாரு. இளைஞர்கள் வாக்க தான் அவங்க குறிவைக்க போறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக இளைஞர்களை தன்வசம் இழுக்க என்ன பிளான் வச்சிருக்கு? இப்போ இளைஞர்களை இழுக்கிறதுன்ட்டு அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ இளைஞர்கள் வந்து அப்படியே எங்கேயோ ஒரு தனி எக்கோ சிஸ்டம்ல இல்லை. ஓகே. இளைஞர்கள்லாம் இந்த எக்கோ சிஸ்டம்ல தான் இருக்காங்க. அவங்களுடைய தாயார் தந்தையார் ம். என்ன சொல்றாங்களோ அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கத்தான் செய்யும் இளைஞர்கள் கிட்ட. தாயார் தந்தையார் வந்து என்ன இது பண்றாங்க, கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்களுடைய சீனியர்ஸு, அவங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அதை வச்சு தான் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு இது உருவாகுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த சமூக வலைத்தளங்களின் மூலமாக என்னன்னா இந்த திராவிட கொள்கைகள் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ட்விட்டரில் வந்து நான் வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஐ திங்க் அவர் வந்து ஐ திங்க் ஒரு 35-40 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் படிக்கும்போதோ இல்லை எனக்கு ஒரு 20-25 வயசு இருக்கும்போதோலாம் அண்ணாவை பற்றி இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியில் தெரியவே இல்லை. பேரறிஞர் அண்ணாவை பற்றி இப்பொழுது இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியில் வந்துட்டு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அண்ணாவை பற்றி இவ்வளோ இதை வந்து தெரிந்து வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருந்திருக்கிறார். எப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார். அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் வந்து இன்றளவும் ரெலவெண்ட்டாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். எனக்கு ட்விட்டரில் அந்த போஸ்ட்டை பார்த்தேன். ஸோ அதனால் இளைஞர்களை வந்து ஈர்க்கணும்லாம் அவசியமே இல்லை. இன்றைய இளைஞர்கள் வந்து திராவிட சித்தாந்தம் எதை சாதித்திருக்கிறது, எதை சாதிக்கும், இன்றைக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்புகள், இப்போ இளைஞர்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும்? முக்கியமான வேலை வாய்ப்பு. படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்கணும். அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு எக்கோ சிஸ்டமை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறது திராவிட அரசு, திமுக அரசு என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ நான் முதல்வன் திட்டம் என்ன ஒரு சூப்பர் ஹிட்டு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, ஸ்கில் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. யூபி அரசாங்கம் இப்போ இல்லை, 7-8 வருடங்களுக்கு முன்னால் வந்து உருவாக்கிய திட்டம். என்ன ஸ்டேஜில் இருக்குது, எத்தனை பேரை இது பண்ண, வெறும் பேரளவில் இருக்கக்கூடிய திட்டம். ஆனால் இப்போ நான் முதல்வன் திட்டம் டான்ஜிபிள் ரிசல்ட்ஸ். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, குரூப் அண்ட் சர்வீசஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கலைக்கல்லூரியில், அரசு கலைக்கல்லூரியிலே படித்திருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் 3000-4000 பேருக்கு எம்என்சி கார்பரேஷன்ஸில் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விட என்னங்க பெரிய பிரச்சாரம் தேவை? இளைஞர்களை வந்து திமுகவின் பக்கம் ஈர்ப்பதற்காக. இதற்கு முன்னாடி 10 வருடங்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தது. இப்படிப்பட்ட திட்டம் எதையாவது கொண்டு வந்தார்களா? இல்லை இந்தியா முழுக்க பாஜக ஆண்டது, எங்கேயாவது யாராவது இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமை கொண்டு வந்தாங்களா? ஸோ எங்களுடைய செயல் எங்களுக்கு இளைஞர்களையே மிகப்பெரிய ஆதரவை பெற்றுத்தரும். வரக்கூடிய எலெக்ஷன்ஸ் ஒரு 5 முனை போட்டியாக இருக்கும்னு சொல்லப்படுது. களமும் அந்த சூழலும் அப்படிதான் இருக்கு. எப்படி சார் திமுக ஹேண்டில் பண்ண போறீங்க இந்த இப்போ 2026 தேர்தலை பொறுத்தவரை ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட ஒரு ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸோட தான் உள்ளே போகிறோம் அந்த தேர்தலுக்குள்ள. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள்.
இந்த 3 வருடங்கள்ல வந்து எதையெல்லாம் எங்களால் வந்து டெலிவர் பண்ண முடியும், டெலிவரபிள்ஸ் ஓகே. முக்கியமாக வந்து இலவச பேருந்து பயணம், மகளிருக்கு மகளிருக்கு உரிமை உரிமை தொகை. தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் காலை சிற்றுண்டி திட்டம், இது எல்லாம் வந்து சமூக நீதிக்காக வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், வெல்ஃபேர் பாலிடிக்ஸ்னு சொல்லக்கூடிய வகையில் போகக்கூடிய திட்டங்கள். தொழிற்சாலைகள், எத்தனை தொழிற்சாலைகள் வந்து இந்த 3 ஆண்டுகளில் வந்து இங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே 10,000 கோடி 20,000 கோடின்னு சொல்லி அத்தனை தொழிற்சாலைகள் வந்து இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடங்கப்பட்டிருக்கிறதுக்கு யார் காரணம்? இப்போ இத்தனை தொழில் நீங்கள் வந்து சொல்லலாம், தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். இண்டஸ்ட்ரியல் ஹப்பு, இங்கே எல்லாமே இருக்குது, போர்ட் இருக்குது, ஏர் கனெக்டிவிட்டி இருக்குது, படித்தவர்கள் இருக்கிறார்கள், வேலை செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள், இங்கே வந்து ஒரு நல்ல கலாச்சாரம் இருக்கிறது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதுன்னு அப்புறம் அதிமுக ஆட்சியில் செய்யல கொண்டு வரல. இப்போ தானே இதெல்லாம் வெளியில் வருது, இப்போல்லாம் இதுதானே பண்ணுறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், அதுதான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதை வந்து மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இதற்கு முன்னாடி எப்படி தெரியல, இந்த தடவை வந்து சொன்னால் மட்டும் போதாது, செஞ்சால் மட்டும் போதாது, செஞ்சதை சொல்லணும் அப்படின்றத எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள். ஸோ முக்கியமாக திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத எங்களை போன்றவர்கள் மற்றும் பல நிர்வாகிகள், அமைச்சர்கள், திமுகவுடைய மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட போது அது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணும். சார், நீங்கள் கலைஞர் இருக்கும்போதே திமுகவுக்கு வந்த நபர். நான் சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் டிபேட்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. 2 பேருக்குமான தலைமை அப்ரோச் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? வித்தியாசம் எதுவும் இருக்கா 2 பேருக்குமான? அதாவது இங்கே கம்பேரிசன் பண்ணவே முடியாதுங்க. 2 பேரையும் கம்பேரே பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறது, அவர் ஒரு வேற லெவல் ஃபங்க்ஷனரி. அது வந்து தலைவர், திமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வரே வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் 2 பேர்கிட்டையும் மாறாதது என்ன அப்படின்னா அன்பு, பாசம். அந்த தொண்டர்கள் கிட்ட அந்த பாசமும் அன்பும், கட்சி நிர்வாகிகள் மீது அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள், அந்த பாசத்தை வெளிப்படுத்துவார்கள். அதுதான் வந்து திமுகவை வந்து அப்படியே அது வந்து ஒரு குடும்ப கட்சி அப்படின்னும் பொழுது அதுதான் வந்து என்னுடைய இதுக்கு தோணுது. ஏன் அது குடும்ப கட்சி அப்படின்னா அந்த கனெக்ட் தான். ஓகே சார். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு, அவர் தலைமையில் தான் இந்த எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணுவதற்கான திட்டங்கள்லாம் இருக்குன்னு செய்திகள் அடிபட்டிருக்கு. அவர் தலைமையில் தான் அந்த தேர்தல் பணிக்குழு அந்த மாதிரி டீமெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எலிவேஷன் எப்போ இருக்குங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலையும் இருக்குது. ஸோ என்னன்னா, கலைஞர் அவர்களே ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப காலம் கழித்து தான் வந்து எலிவேஷன் கொடுத்தாங்க. ஸோ இப்போது அந்த பேச்சு சீக்கிரமாகவே வந்திருக்கு. எலிவேஷன் எப்போ சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? தெரியலையே, நமக்கு அதை பற்றி எதுவும் தெரியலையே. இளைஞரணி செயலாளர் அவர்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டு வருகிறார். அது வந்து கட்சியாக இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும். கட்சின்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக, வெளியில் தெரியாமல், எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் பல ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக எதை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து பேச்சு போட்டிகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் ஒரு பேச்சு போட்டிக்கு வந்து நடுவராக போயிருந்தேன். ஹொசூர், ஆல்மோஸ்ட் கர்நாடகா பார்டர் ஹொசூர் போகும்போது ஹொசூரில் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அங்கே பேசும்போதே சொன்னாங்க, இங்கே வந்து கன்னடம் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுகிறவங்களும் இருக்காங்க, தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்கன்ட்டு 100 பேர் வந்திருந்தாங்க பேச்சு போட்டிக்கு. எல்லாம் யாருன்னா மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள். அற்புதமாக பேசினாங்க. என்ன தலைப்பு? தலைவர் கலைஞர் அவர்களுடைய சாதனைகள், பேரறிஞர் அண்ணா, பெரியார், சமூக நீதி பற்றிய டாபிக். இதுதான் டாபிக். ஸோ இதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேசுகிறது டெலிவரியை விட்டுருங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மாற்றம் ஏற்படும் இல்லையா? ஸோ எப்படி ஒரு இளைஞர்களிடையே அந்த திராவிட சித்தாந்தத்தை, திமுகவுடைய தலைவர்களை வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த மகத்தான திட்டம் ஒரு சிறப்பான முறையில் அவ்வளோ பக்கா ஆர்கனைஸ்டாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் போயிட்டுருக்குங்க. ஓகே. இது வந்து ஹொசூரில் மட்டும் ஒரு 100 மாணவர்கள், அங்கே தான் கம்மி. மற்ற இடத்துலலாம் 200 பேர் 300 பேர் வந்துட்டு இருந்தாங்க. இது எப்படி இதாகுன்றதை நீங்கள் பாருங்கள். அதே போல் விளையாட்டுத்துறை அமைச்சராக என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார், இன்னும் அதை யாரும் பேசப்பட ஆரம்பிக்கப்படவில்லை.
பல சாதனைகளை செஞ்சுருக்காங்க. எத்தனை உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுக்கள் இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஹாக்கி சாம்பியன்ஷிப், ஸ்குவாஷ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், செஸ் ஒலிம்பியாடு. அப்போ அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இல்லைன்னு சொல்லலாம். வந்த பிறகு கேலோ இந்தியா, எத்தனையோ உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுகள், பெரிய இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்து சென்னையிலே நடக்க ஆரம்பித்திருக்கிறது. சென்னை வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் ஹப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. லேட்டஸ்ட் இது வந்து F4 எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தது, எவ்வளோ ஒரு மட்டகரமான விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காமிச்சார். அந்த மீட்டிங்கில் சொன்னார்ல, ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்தாலும் அதை பூதாகரமாக்க வந்து ரெடி பேர் இருந்தாங்க. என்னெல்லாம் அங்கே போட்டாங்க, நாய் ரேஸ் ட்ராக்ல ஓடிச்சு, அதையெல்லாம் எடுத்து போட்டு மீம்ஸாக போட்டாங்களே அதிமுகவை சார்ந்தவர்கள். ஐயா, F1 ட்ராக்லேயே அதான் ஏன் நடக்குது. உலகத்தரம் வாய்ந்த, உலகத்தில் எங்கேயோ 20-30 வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய F1 ட்ராக்லேயே அதுதான் வருது. அதை எடுத்து நம்ம ஆட்கள் போட்ட உடனே வாயை மூடிட்டு போனாங்க. எவ்வளவு சிறப்பாக நடந்துச்சு. அச்சோ, ஹாஸ்பிட்டல் இருக்கு, நோயாளிகளுக்கு இப்படி ஆகிடும், டிராஃபிக்கு போயிடும், அப்படி போயிடும், இப்படி போய்டும். நாங்கள் ரேஸ் நடந்துட்டு இருக்குது, டிராஃபிக் இப்படி போயிட்டு இருக்கு. சிறப்பாக நடத்தி காட்ட முடிந்ததா இல்லையா? இது எதை காட்டுகிறது? இப்போ நீங்கள் வந்து சென்னை அப்படின்றது வந்து அந்த ரேசிங் சர்க்கியூட்டில் வந்து உலக லெவலில் இருக்கக்கூடிய அந்த பேர் வந்து போய் ரீச் ஆகிருக்கு. இங்கே இதனால் என்ன பலன் அப்படின்னா, அப்போ IPL நடத்துறதுனால என்ன பலன் கேட்கலாம் இல்லையா? என்னுடைய கடைசி கேள்வி சார், 75வது பவள விழா ஆண்டில் திமுக இருக்கீங்க. என்ன சார் எதிர்கால திட்டங்கள் வச்சுருக்கீங்க? இப்போ எதிர்கால திட்டம் வந்து என்ன அப்படின்னா, முக்கியமாக வந்து எல்லோருக்கும் எல்லாமும், தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் சொன்னது போல் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்றது தான் வந்து அந்த ஒரு எல்லாரும் கிடைக்க பெற வேண்டும் அப்படின்றது. அவர் வந்து ஏற்கனவே அந்த முழக்கத்தை வந்து முதல்வர் வைத்திருக்கிறார். என்னுடைய ஆட்சி காலம் என்பது வந்து உயர்கல்விக்கான ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே அந்த முழக்கத்தை வைத்திருக்கிறார். இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக யாரை வச்சுருக்கோன்னா பெண்கள் முக்கியமாக. ஏன்னா பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறினா ஆட்டோமேட்டிக்காக இந்த சமுதாயம், நம்முடைய தமிழ் சமூகம் வந்து முன்னேற ஆரம்பிச்சிடும். பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், எல்லா திட்டங்களுமே, தமிழ்நாட்டு முதல்வருடைய திமுகவுடைய எல்லா திட்டங்களுமே இந்த 3 பேரை சுற்றி தான் வந்துட்டு இருக்கோம். இவங்க முன்னேறினாலே தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக முன்னேறிடும். திமுகவுடைய ஆரம்பகால வரலாறுலேருந்து சமகால நிகழ்வுகள் வரைக்கும் கொள்கையோடு ரொம்ப விளக்கமாக பேசியிருக்கீங்க. உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூலில் நேரம் கொடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.